தூத்துக்குடியில் பெய்து வரும் கனமழையால் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லும் பிரதான வழிகள், சந்நிதி தெரு உள்ளிட்ட இடங்களில் கழிவு நீருடன் கலந்தபடி மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதில் நடந்து வரும் பக்தர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். தற்பொழுது அந்த இடத்தில் பெய்திருக்கக்கூடிய மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கி இருப்பதாக செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சரவணன், அந்த நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மாநகராட்சி சார்பாக ஏதேனும் எடுக்கப்பட்டு இருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக, குறிப்பாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய இந்த தொடர் மழையின் காரணமாக உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கடுமையான ஒரு சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக கழிவு நீர் கலந்த தேங்கியிருக்கக்கூடிய இந்த மழை நீரில் நடந்து வரக்கூடிய ஐயப்ப சுவாமி பக்தர்களும் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். தற்போது கார்த்திகை மாதம் என்பதால் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து செல்லக்கூடிய அனைத்து ஐயப்ப பக்தர்களும் முதலில் திருச்செந்தூருக்கு வந்து முருகனை தரிசனம் செய்துவிட்டு அங்கே செல்லும்படியாக அனைத்து ஐதீகங்களையும் பின்பற்றி வருகிறார்கள். தற்போது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய பல பொதுமக்களாக இருக்கட்டும், பக்தர்களாக இருக்கட்டும், கார்த்திகை மாசத்துக்கு மாலை அணிந்து செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களாக இருக்கட்டும், அனைவருமே ஒரு மிக கடுமையான ஒரு இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் குமரி கடல் பகுதியில் நிலவக்கூடிய இந்த கீழடுக்கு வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களிலுமே நேற்று முதல் தற்போது வரை இடைவிடாத இந்த கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் குளிர்ச்சியான சூழல் காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் காலை முதல் தற்போது வரை திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக கொட்டி வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வருகை தரக்கூடிய முருக பக்தர்கள் மற்றும் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் மழையில் நனைந்தபடி கடுமையான சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், கோவிலுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளான டிபி ரோடு மற்றும் சன்னதி தெரு சாலைகள்ல மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து ஓடுகிறது. பக்தர்கள் இந்த கழிவு நீரில் கலந்த வெள்ளத்தை கடந்து செல்ல வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து அப்பகுதி பொதுமக்களும் பக்தர்களும் கோயில் நிர்வாகத்திடமும் சரி, திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகத்திடமும் சரி முறையாக மனு கொடுத்திருக்கிறாங்க. பல முறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. கடந்த 3 நாட்களாக பெய்து வரக்கூடிய இந்த தொடர் கனமழை மற்றும் மிதமான மழையின் காரணமாக கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் வருகை மிக குறைந்த அளவில் இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்கவில்லை அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக திருச்செந்தூர் நகரை சுற்றிலும் இருக்கக்கூடிய பல சன்னதி தெருக்கள், குறிப்பாக பல ஆன்மீகவாதிகள் இருக்கக்கூடிய தெருக்கள் முழுவதுமே தற்போது மழை நீரில் கழிவு நீர்கள் கலந்து செல்லக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரையும் கழிவு நீரையும் அப்புறப்படுத்துவதற்கு நகராட்சி ஊழியர்கள் முறையாக வரவில்லை அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க. எனவே நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கைகளை திருச்செந்தூர் கோவிலுக்கு வரக்கூடிய பல பக்தர்களும் பொதுமக்களும் கோரிக்கையாக முன் வச்சிருக்கிறாங்க. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etana at Tandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.